ஹாய் அண்ட் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம மிஸ்டர் டிராகன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஹீரோயின் வேற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்படியே வந்து காலங்கள் போக ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஜென்மம் முடியுது. இதில் வந்துட்டு ஹீரோயினால சேர முடியல. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து செகண்ட் ஜென்மம் எடுத்திருந்திருப்பாங்க. ஒரு ஊரில் குழந்தையா பிறக்க இதை பார்த்து ஹீரோவும் ப்ளூ பேர்டும் சந்தோஷப்படுறாங்க. இந்த செகண்ட் ஜென்மத்திலேயாச்சும் ஹீரோவும் சேர்றாங்களான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயின் பிறந்த 18 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிறந்தாங்க இல்லையா, அதே ஊர்ல தான் ஹீரோவும் ப்ளூ பேர்டும் சிஸ்டர் அண்ட் பிரதரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓப்பனிங் சீன்லயே ப்ளூ பேர்ட் ஜாலியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா, அங்க பார்த்தா லூஃபன் கிங் இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் திரும்பவும் வந்துட்டீங்களா, ஹீரோயினியோட சோல் எடுக்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. நான் அதுக்கு வரல, என்னோட மெய்டை கூப்பிட்டுட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்ற மாதிரி அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோவா வர வச்சிடுறாங்க. பயந்து பின்னாடி போ ஒழிஞ்சுக்கிறாங்க. லூஃபன் கிங் முன்னாடி வர சொல்லும் பொழுது வரல, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு ஹீரோ சொன்ன பிறகு தான் முன்னாடி வராங்க. அவன் சொல்லி வரணுமா நீனு, போ நீ போய் எனக்கு டீ போட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோவும் லூஃபேங்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்திருப்பாங்க. ஹீரோயினோட சோல் இருந்தா தானே அந்த ஸ்கைநெட் வீக் ஆகாம ஸ்ட்ராங் ஆகும், அதுக்கு பதில் என்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி 100 இயர்ஸ்க்கு அந்த இதை வீக் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ 100 இயர்ஸ்க்கு லூஃபன் கிங்க்கு ஹீரோயினோட சோல் தேவைப்படாது. இந்த விஷயம் இவங்களுக்கு தான் தெரியும், ப்ளூ பேர்ட்க்கு தெரியாது. அதனால தான் ஹீரோயினோட சோலை எடுத்துட்டு போக வந்திருக்காங்கன்னு தப்பா நினைச்சிருந்திருப்பாங்க. ஹே நீ ப்ளூ பேர்டை லவ் பண்றதானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லூஃபன் கிங்ல ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியுது நீ பண்றது பேர் என்ன தெரியுமா, ஜெலஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊரோட மார்க்கெட் காமிக்கிறாங்க. அங்கதான் வந்து ஹீரோயின் வந்து ஃபிஷ் வித்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு கஸ்டமர் வரவும் இங்க ஒரு பர்சன் யூன்ற ஒரு பொண்ணு மொட்டை பாஸும் வந்து கெடுத்து விடுறாங்க. இந்த யூக்கும் மொட்டை பாஸ்க்கும் ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது. இந்த மொட்டை பாஸ்க்கும் ஹீரோயினுக்கும் சண்டை போக அந்த பிளேஸ்க்கு பிளாக் பாய் வராங்க. அவங்கள பார்த்துட்டு யூக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இந்த பிளாக் பாய் வந்து ஹீரோயினுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து யூ கடுப்பாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்துல ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோயின். நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு அதை வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரையும் ஹீரோயின் வந்துட்டு நல்லா இருக்கணும், எந்த பிளேஸ்ல இருந்தாலும் அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல சில சோல்ஜர்ஸை காமிக்கிறாங்க. அங்க சில பேர்லாம் இறந்துருக்காங்க. அதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஊருக்குள்ள டீமன் யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ ஹீரோயினும் ப்ளூ பேர்டையும் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்துல யாரோ இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்ததும் இங்க யாரோ இருக்காங்க, நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பர்சனோட கண்ணு அப்படியே ரெட்டா மாறுது. இவங்க அப்படியே பயங்கரமா ஓடிட்டு இருக்க அங்க உல்ஃப் டீமன் வருது, ஹீரோனை அட்டாக் பண்ணிடுது. இதனால ஹீரோயின் மயங்கி விழ அந்த பிளேஸ்க்கு ப்ளூ பேர்ட் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டுறாங்க. அந்த உல்ஃப் டீமனை ஹீரோவே பாத்துக்கிறாங்க. தென் ஹீரோவோட பவரால ஹீரோனை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு பிளாக் பாய் வராங்க. அவங்க வேட்டையாட வந்திருப்பாங்க போல. அப்பதான் ஹீரோயினை பார்த்ததும் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்காங்க. ஹீரோன்லாம் இன்விசிபிளா இருந்து பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க, ஜெலஸா ஃபீல் ஆகுறாங்களா. இதை புரிஞ்சுக்கிட்ட ப்ளூ பேர்டும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுப்பிட்டு இருக்காங்க. தென் ஃபைனலா ஹீரோயின் முழிச்சுக்கிறாங்க. சொல்ல சொல்ல கேட்காம அந்த பிளாக் பாயே உப்பு மூட்டை தூக்கிட்டு போறாங்க ஹீரோயின். டிராகன் கிங் நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்க, நான் கூடவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த பிளாக் பாயோட கண்ணு ரெட்டா மாறுது. ஸோ இவங்களும் ஒரு டீமன் போல. ஹீரோயின் அந்த பிளாக் பாயும் அந்த உல்ஃப்லாம் குட்டியா இருக்கும் இல்லையா, அதுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஹீரோயின் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த பிளாக் பாய் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபேஸ் மாறுது, அந்த இடம் பிளாக்கா மாறுது. இந்த பிளாக் பாய் வந்துட்டு ஒரு டெவிலா மாறுறாங்க. அப்படியே ஓரமா பார்த்தா ஹீரோயின் மயங்கி கிடக்குறாங்க. ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்றது அவங்க அப்பா கிட்ட கேட்டு ப்ளூ பேர்ட் வந்து பாக்குறாங்க. அந்த கேவ்க்குள்ள அவங்களால வர முடியல, சுத்தி ஷீல்டு இருக்கு. இதனால அவங்களோட பவர் யூஸ் பண்ணி ஹீரோவை கூப்பிடுறாங்க. இந்த டெவிலுக்கு ஹீரோ வந்தா இன் ஆத்மா அப்படின்றது தெரியும், அதனாலதான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு லூஃபேங்கோட ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, ஓல்டு ஃப்ரெண்ட், அவங்க வந்து டெவில் கூட சண்டை போடுறாங்க. 20 வருஷமா இங்கதான் தலைமுறை வந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரிய வந்து சண்டை போடுறாங்க. ஓல்ட் ஃப்ரெண்டோட ஆட்கள்லாம் வந்து பயங்கரமா சண்டை போட்டு சுத்தி ஃபயர் கொண்டுட்டு வந்துடுறாங்க. அதுல வந்துட்டு இந்த டெவில் மாட்டிக்கிறாங்க. வெளியில பார்த்தா அந்த ஷீல்டு வந்து உடைக்கவே முடியல. ஹீரோ தான் பயங்கர கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப டஃப்பா இருக்கு. இதனால ஹீரோ வந்து ஹெவனுக்கு போயிட்டு ஃபயர் ஷீல்டு அங்க பாதுகாத்து வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டு எடுத்துட்டு வராங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த டீவனை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஷீல்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு கீழே வந்து சண்டை போடுறாங்க. லூஃபேங் தான் அங்கதான் இருக்காங்க. அங்க ஹீரோ
ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இருந்தாலுமே அந்த ஹெவன்ல இருந்த பர்சன் கேக்குற மாதிரி இல்ல. அங்க ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு ப்ளூ ஃபங் கிங் சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் யாருமே இல்ல, நாங்க பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ளூ பேர்ட்லாம் உங்களுக்கு கண்ணே தெரியாதா, உங்களுக்கு அறிவும் கிடையாது, அவ தான் உள்ள இருக்கான்னு சொல்றாங்கல்ல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கியூட்டா பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃபயர் ஷீல்டு மேஜிக் பவரால ஹீரோயின் மேல ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. அந்த பிளேஸ்ல டெவில்மே இறந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்த அப்புறமேட்டு தான் அந்த ஹெவன் பிளேஸ்ல இருந்த பர்சன்ஸும் புரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. பின்னாடியே ப்ளூ பேர்ட் போக நீலாம் அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி லூ ஃபங் கிங் கை பிடிச்சிடுறாங்க. நான் போவேன் அப்படின்னு ப்ளூ பேர்ட் கத்த, உனக்கு புரியுதா, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ், அவங்க வந்து தனியா இருக்கணும், போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, எனக்கு இப்பதான் புரியுது, என்ன ஒரு அதிசயம், கல் மனசுக்குள்ள ஈரமா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. லூ ஃபேங் கிங்க இங்க இருந்து எப்படியாவது அனுப்பணுன்றதுக்காகவே, எஜமானே எஜமானே இங்க எவ்வளோ கிளம்ஸியா இருக்கு பாருங்களேன், நீங்க ஃப்ரீயா லூஃபாங் பிளேஸ்ல இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, நான் போகவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி தான் லூஃபாங் கிங் சொல்றாங்க. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில ஒரு போட்டி வைக்கிறாங்க, 10 நிமிஷத்துக்குள்ள இதை சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு. அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு ப்ளூ பேர்ட் சாப்பிட்டுட்டு இருக்க, ஆமா இந்த ஊர்ல உன்னோட சர்நேம் என்னன்னு சொல்லி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நேம்க்கு பின்னாடி போடுவோம்ல அந்த நேம். ஆக்சுவலா ஹீரோவும் ப்ளூ பேர்டுமே பிரதர் அண்ட் சிஸ்டர் தானே இருக்காங்க, அதனால ஹீரோவோட சர்நேம் தான் இவங்களுக்கு இருக்கும். டைம் போட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, இன்னும் சாப்பிட விடுங்க எஜமானே அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க ப்ளூ பேர்ட். அது எப்படி நீ அவனோட பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜலசா ஃபீல் பண்றாங்க. டைமும் முடிஞ்சிருது, அவங்களால சாப்பிட முடியல. ஃபர்ஸ்ட் நீ காசை எடுத்து வை அப்படின்ற மாதிரி கடைக்காரங்க சொல்றாங்க. ப்ளூ பேர்ட் கிட்ட காசுமே இல்ல. எஜமானி எஜமானி ப்ளீஸ் எனக்காக நீங்க கொடுங்களே அப்படின்ற மாதிரி பவ்யமா கேட்க, டிராகன் கிங்கோட சர் நேம் தானே நீ வச்சிருக்க, அவன்கிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து சில்வரை தூக்கி போட ப்ளூ பேர்டும் குஷியாகிடுறாங்க. ப்ளூ ஃபேங் கிங்க்கு இன்னும் கோவம் குறைஞ்ச மாதிரி இல்ல. ப்ளூ பேர்ட் தான் லூ ஃபேங் கிங்க்கு டீ கொடுக்க அதை வந்து ஊத்திடுறாங்க அவங்க மேல. வழக்கம் போல பக்கத்துல கர்ச்சிஃப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து தொடச்சு விடுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அச்சச்சோ இது சில்க் கர்ச்சிஃப் ஆச்சே, என்ன பனிஷ்மெண்ட் தர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இருங்க இருங்க, நான் என்னோட ட்ரெஸ்ஸாலே க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா லூ ஃபேங் கிங்க்கு பயங்கர கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூ பேர்ட்லாம் பதறிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு நீ மெய்டாலாம் இருக்க வேணாம், நீ வந்து ஹீரோயின் கிட்டே போயிடு அப்படின்னு சொன்னதும் ப்ளூ பேர்ட்க்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. கையை பிடிச்சிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. லூ ஃபேங் கிங்க்குலாம் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்படி போன்னு சொன்னதும் போறாளே அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. லூ ஃபேங் கிங் வந்துட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி பின்னாடி திரும்பி, நீ அவகிட்ட போற அப்படின்னா திரும்ப என்கிட்ட நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அங்க ஆக்சுவலா வந்தது ஹீரோ தான். யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது தான் லூ ஃபேங் கிங்குமே தெரியுது அங்க ப்ளூ பேர்ட் வரல அப்படின்றது. ஸோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட பேரை நீ எப்படி அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லூ ஃபேங் கிங் கேட்க, பதிலுக்கு ஹீரோ பேச ஒரு கட்டத்துல சண்டை மாதிரி வந்துடுது. அப்போ இவங்க ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாங்க. அந்த டைம் தான் ப்ளூ பேர்டுமே வராங்க. என்ன நடக்குது இங்க, இதோ இந்த ஸ்வீட் எடுக்க தான் நான் வந்தேன், நான் எதுவும் பார்க்கலப்பா, ஒண்ணுமே பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க ப்ளூ பேர்டு. இப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இப்பதான் தூங்கி எழுந்துக்கிறாங்க. ஹீரோ தானே காப்பாத்தி இருந்திருப்பாங்க ஹீரோயினை. ஸோ அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளரியா தெரியுது. ஹீரோட பேருமே தெரியுது. இதை வந்துட்டு அவங்க கணவன் நினைச்சுக்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு ப்ளூ பேர்ட் வர ப்ளூ பேர்ட் கிட்ட இந்த கனவை சொல்றாங்க. அது கனவுலாம் இல்ல, என்னோட பிரதர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுதுதான் ஹீரோயினுக்குமே, ஓ நம்ம அவங்கள தான் பார்த்தோமா அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறாங்க. அந்த பிளாக் பாய் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட சமாதிக்கு தான் ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டீமன்றது ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அந்த பிளேஸ்க்கு யூமே வராங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பிளாக் பாய் ஹீரோயின் கூட தான் இருந்தாங்க, ஆனா ஹீரோயின் தப்பிச்சுட்டா, பிளாக் பாய் இறந்துட்டான், அப்போ ஹீரோயின் டீமனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த மொட்டை பாஸ்க்கு யூ மேல ஒன் சைட் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா இந்த யூ வந்துட்டு அந்த மொட்டை பாஸை பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த ஹீரோயினை முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொட்டை பாஸை ஹக் பண்ணி பேசுறாங்க. நைட் ஆக ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கனவா நிஜமானே தெரியல. பட் வந்துட்டு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் சொல்லி பயங்கரமா கனவு கண்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாமே வந்து இன்விசிபிளா ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டதுக்கு அப்புறமா பெட்ஷீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வழக்கம் போல கூடவே படுத்துடுறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் பழக்க தோஷத்துல கால் மேல போட்டு கம்ஃபர்டபுளா தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே லூ ஃபேங் கிங் வந்துட்டு ப்ளூ பேர்ட்க்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அதை ஆர்வமா ஓபன் பண்ணி பார்த்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கறாங்க, ஒரு கடையில இந்த மாதிரி தான் பார்த்துருந்துருப்பாங்க.
வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கீ செயின் வந்துட்டு டீமன் வந்துட்டு நம்ம கிட்ட வராது, தள்ளி வைக்கிற மாதிரி பவர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளூ பேர்ட் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, லூஃபேங் கிங் வந்துட்டு இம்மார்டல், ஆனா நான் வந்து டீமன், என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு, இருங்க எஜமானே உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ட்ரிங்க் ஊத்தி கொடுத்து மயக்கம் அடைய வச்சிடுறாங்க. லூஃபன் கிங் நல்லா தூங்கிட்ட பிறகு அவங்க ஃபேஸ்ல கோலம் வரைய ஆரம்பிக்கிறாங்க. இருங்க எஜமானி உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரே குஷியா வரைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல லூஃபன் கிங்மே எழுச்சிடுறாங்க. அவங்களோட ஃபேஸை பார்த்தா காமெடியா இருக்கு. பேர்ட் வந்துட்டு தான் வரைஞ்சிருக்காங்க. லூஃபன் கிங்கும் வெளியில போக, ஏன் வெளில போறீங்க, வெளியில வெயிலா இருக்கு, நான் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹேட்டும் அம்பிரல்லாவும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. கண்ணாடியை திருப்பி பார்க்கும் பொழுது ப்ளூ பேர்ட்லாம் பயந்துட்டு நின்று இருக்காங்க. அச்சச்சோ பார்த்துட்டான், அச்சச்சோ பார்த்துட்டான், என்ன செய்ய போறானோ அப்படிங்கிற மாதிரி தான். இரு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, உன்னோட ஃபேஸ்லயே நான் வரைஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபன் கிங்கும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ப்ளூ பேர்ட்கெல்லாம் எப்படியோ என்னோட ஃபேஸை கேவலப்படுத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. தென் கண்ணாடியை பார்க்கும்பொழுது அந்த மீட்டியர் மறைக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அட நானா இது, பயங்கர அழகா இருக்கனே அப்படிங்கிற மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ப்ளூ பேர்ட். அப்புறம் லூஃபன் கிங்கையும் ஓர கண்ணால பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதும் வேற சைடு லுக் போகுது லூஃபன் கிங்க்கு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட ஷாப் கிட்ட வராங்க. ஹீரோயின் தான் ஹீரோவை பார்க்காமலே லவ் பண்ணிட்டு இருக்காங்களே. கனவுல கூட ஒரு சில உருவம் தான் வரும், அதை வச்சு மேட்ச் பண்ணி நீங்க தானே யூச்சி, நீங்க தானே ப்ளூ பேர்டோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஒரே எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ரூஃப் டாப் மாதிரி இருக்கா அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அதை வந்து பயங்கர குஷியா பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் இது பார்க்கறது, அப்புறம் அந்த இடமே பியூட்டிஃபுல்லாவே இருக்கு. இந்த சினாரியோ பார்க்கும்பொழுது ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில் இவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரீம் லேண்டில் இருந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இந்த பிளேஸ்க்கு நானும் பிளாக் பாயும் வந்திருக்கோம், நாங்கள் இதில் நேம் கூட எழுதி வச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பிளாக் பாயை பற்றி பேச ஆரம்பிக்க ஹீரோக்கு பயங்கர ஜெலஸா இருக்கு. போகும்பொழுது அந்த பிளாக் பாயோட நேமையே தூக்கி விட்டுடுறாங்க. ஸோ இப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்க, உங்களோட வீடு இந்த சைடு இல்லையே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. திரும்பவும் அந்த மொட்டை வாசல உனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதனால தான் உன்னோட கூடவே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நீங்கள் என்னோட கூடவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் பொழுது ஹீரோ வந்துட்டு மின்மினி பூச்சை வந்து கொடுக்குறாங்க. நான் இதை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன், நீ எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறியோ அப்போ நான் உன் முன்னாடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின்லாம் பயங்கர குஷியாகிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் ஹீரோயின்க்கெல்லாம் தூக்கமே வரல, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க ஹீரோவை. நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நான் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க ஹீரோயின். நெக்ஸ்ட் இந்த சைடு ஹீரோ, ஒருவேளை ஹீரோயின் திடீர்னு என்னை கூப்பிட்டுட்டா நம்ம எந்த கெட்டப்பில் போகலாம், இப்படி போனால் நல்லா இருக்குமா இல்லை இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி கெட்டப்பை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. அந்த கிஃப்டை வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இதை வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்க தான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இருக்காது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ப்ளூ பேர்ட். இந்த சைடு லூஃபன் கிங் வந்துட்டு ஸ்வீட்ஸ்லாம் எடுத்து வச்சு ப்ளூ பேர்ட்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கையில வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்ததும் அதை மூடி வச்சிடுறாங்க. டேய் டேய் நடிக்காதடா, நான் பார்த்துட்டேன், நீங்க யாருக்காக வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, என்ன கையில வச்சிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இன்னும் அவ வீட்டுக்கு வராம இருக்கா, நீ அவளோட அண்ணன் தானே, இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி லூஃபன் கிங் கேட்க, முன்னாடி அண்ணனா இருந்த, இப்போ அப்படி இல்லையே, இப்போ வந்துட்டு ப்ளூ பேர்ட் வந்து உனக்கானவளா ஆயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பாக்ஸ் எடுக்க போக, டே எடுக்காது அப்படின்னு சொல்லி மூடி வைக்கிறாங்க. இவையே இன்னைக்கு ஃபுல்லா என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே போய் பார்க்குறாங்க. என்னது அந்த மின்மினி பூச்சியோட பாக்ஸே காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தொலைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் திரும்பி படுக்கிறாங்க. அவங்க கையில தான் அந்த பாக்ஸ்மே இருக்கு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட ஹீரோட பேர் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹெவன் பிளேஸ்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் நம்மள கூப்பிடல அப்படின்னு. அப்போ வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வராங்க. ஹே நீ இங்கவே வந்துட்டியா, நிஜமா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த சைட்ல இருந்து இன்னொரு ஹீரோயின் வராங்க. ஹீரோக்குலாம் பயங்கர ஷாக், யாரு தான் உண்மையான ஹீரோயின் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ரெண்டு பேருமே ஹீரோயின் கிடையாது, லூஃபன் கிங்கும் ஹீரோட ஃப்ரெண்டும் இவங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ மறைஞ்சு ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த மின்மினி பூச்சை ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹாலோ ஸ்டார் இருக்கும், அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலான்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. இதே ஹாலோ ஸ்டார் இருக்கும் பொழுது தான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே நேரத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப்புமே பண்ணியிருந்திருப்பாங்க ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில்.
இடத்துல. இப்படி இவங்க பயங்கரமா ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. ஒன் டே ஃபுல்லா இவங்க 2 பேரும் சூப்பராவே ஸ்பெண்ட் பண்றாங்க. நைட் 2 பேரும் ரூஃப்க்கு மேல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. இப்படியே இருந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. இந்த மொமெண்ட் இருக்கே வாவ் சூப்பர்பா இருந்திருக்கு. இப்படியே வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமா டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யூவியும் மொட்டை பாஸையும் காமிக்கிறாங்க. முட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடு, இன்னொரு சான்ஸ் மட்டும் கூட உன்னை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மொட்டை பாஸ்க்கு யூனா ரொம்ப பிடிக்கும்ல. நான் வந்து பல வருஷமா உன்னை லவ் பண்ணிருக்கேன். உன்னோட பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீ வேலையை முடிச்சிட்டு வா, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க யூ. ப்ளூ பேர்ட்க்கு வந்துட்டு முன்னாடி ஃபாஸ்ட்டாக பறந்துட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகுது. என்ன பிரச்சனை? நீ தானே சீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லூ ஃபேங்கிங் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், 99 இயர்ஸ்க்கு சீல் பண்ணியிருக்கேன். அவளுக்கு அப்போ தான் ஆயுட்காலம் வந்துட்டு கம்மியாகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்துட்டு லூ ஃபேங்கிங் புரிஞ்சுக்கல. நீ வந்து அவளோட பவரை சீல் பண்ணணும்னு நினைக்கிற. உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? அவள் கூட இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க லூ ஃபேங்கிங். அடி அவசரத்துக்கு பிறந்தவனே, அப்படிலாம் கிடையாது. என் மனசுல ஹீரோயினை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. ப்ளூ பேர்ட் எனக்கு 2 பேருக்கும் ஒரே கோல் தான், ஹீரோயினை காப்பாற்றணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ஏதோ புரிஞ்சுக்கல. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே தான் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடுவில் வருது. இந்த சண்டையில ரூஃப் டாப்லாம் பறந்து போகுது. பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்பதான் டபுக்குன்னு கதவு திறந்துட்டு ப்ளூ பேர்ட் வராங்க. ப்ளூ பேர்ட் வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. ப்ளூ பேர்ட்லாம் அச்சச்சோ தெரியாம இந்த டைம் வந்துட்டேன், நீங்க கேரி ஆன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு போறாங்க. லூ ஃபேங்கிங் மைண்ட் வாய்ஸ்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது வராது, இப்படி இருக்கும் பொழுது தான் வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சண்டை போட்டு முடிச்சுட்டு நீ எனக்கு மருந்து போடு, நான் உனக்கு மருந்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஹீரோ லூ ஃபேங்கிங். இவங்க 2 பேரோட பாண்டிங் வந்துட்டு செம்மையா இருக்கும், ஃபன்னாவும் போகுது. ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கோபத்துல. ஆனா இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரும் சண்டை போடுறது ஃபன்னா ஜாலியா ஃப்ரெண்டா. அப்படியே நல்லா பார்க்க ஜாலியாக தான் இருக்குது. இப்போ ஹீரோயின் காட்டு வழியில் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இந்த மொட்டை பாஸ் வந்து ஹீரோயினை கடத்திடுறாங்க. ஹீரோயினை அந்த மின்மினி பூச்சி பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதை இந்த மொட்டை பாஸ் பிடுங்கி வச்சுட்டு ஹீரோயினை மயக்கம் அடைய வச்சிடுறாங்க. இது என்ன, இவ ஏன் இது உள்ள போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி விட்டதும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த மொட்டை பாஸ்லாம் ஹீரோவை பார்த்து பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த டிராகன் உருவத்தையுமே பார்த்துட்டாங்க. ஹீரோ டீமன் தான் அப்படிங்கிறது இந்த மொட்டை பாஸ்க்கு தெரிய வந்துடுது. ஸோ ஹீரோயினையுமே கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க சேஃபா. இப்போ அந்த யூவா காமிச்சா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி வெளியில பார்க்க வராங்க. அப்போ எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா இந்த மொட்டை பாஸையும் இந்த யூவியும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு போர்டுமே வச்சிருக்காங்க, ஒரு பொண்ணை கடத்தி விற்க பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ ஊர் மக்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்னு. அப்போதான் வந்து இந்த மாதிரி ஹீரோ தான் டீமன் அப்படின்றத வந்து மொட்டை பாஸ் யூ கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, இந்த மொட்டை பாஸ் என்னையும் கடத்த ட்ரை பண்ணாங்க, விற்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பழி எல்லாத்தையும் அவன் மேலே போட்டுடுறாங்க. ஸோ இந்த யூவை விட்டுடுறாங்க, அவனை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. யூக்கு தான் வந்து ஹீரோ டீமன்றது தெரிஞ்சது இல்ல, அப்போ ப்ளூ பேர்டும் டீமண்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீமன் எல்லாம் பிடிப்பாங்கல்ல, அவங்க வந்து ப்ளூ பேர்டோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. யூ சொன்ன ஆர்டர்னால அவங்களுமே ட்ரை பண்றாங்க. ப்ளூ பேர்ட் வந்துட்டு ஹீரோவோட பேரு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா அவங்களால வர முடியல. தென் லூ ஃபேங்கிங் பேரு கூப்பிட்டதும் உடனே வந்து ப்ளூ பேர்டை கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே வந்து ஹீரோக்கு தெரியாது. ஹீரோயினா அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளாசம் ட்ரீஸ்லாம் இருக்கும்ல, அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு வராங்க. ஹீரோயின்ல பயங்கர ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஜென்மத்தில் அதிகமாக இந்த பிளேஸில் தானே இருந்திருப்பாங்க. தென் ஹீரோயினுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் ரெட் பெட்டல்ஸ்லாம் மழை மாதிரி வர வைக்கிறாங்க. தென் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே வந்து பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஊருக்குள்ள வர இந்த மாதிரி ப்ளூ பேர்ட்ன்றது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதனால ப்ளூ பேர்ட் வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. அங்கே ப்ளூ பேர்ட் இல்லை. அதே மாதிரி ஹீரோவுமே கூப்பிடுறாங்க, ஆனால் ஹீரோவுமே வரமாட்டேங்கிறாங்க. இன்விசிபிளாக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோயினால ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமா அழுது ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா கடைசி வரையுமே ஹீரோ வரல. எல்லா இடத்துலயும் ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. எப்பயும் அவங்க போற பிளேஸ் எல்லா இடத்துலயும் தேடும் பொழுது ஹீரோ வந்து கிடைக்கவே இல்லை. பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. தென் அப்புறம் தான் ஹீரோ வராங்க. ஹீரோவை பார்த்ததும் தான் ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி. இப்போ வந்து பிளாசம் ட்ரீஸ் இருக்க பிளேஸ்க்கு போறாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க டீமனா டிராகன் கிங்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். மனுஷனா இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன கஷ்டப்படுத்தியிருக்காங்க, ஆனால் நீங்கள் டீமனாக இருந்தாலும் எப்பயும் என் கூடவே இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். இதுக்கப்புறம் ப்ளூ பேர்டால் உன்னை பார்க்கவே முடியாது, நீனும் அவளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ பேர்ட் மட்டும் கிடையாது,
என்னாலயும் உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல இருக்கும் பொழுதும் பண்ணியிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுமே போறாங்க. இப்படியே இவங்க மீட் பண்ணிக்கவே இல்லை. ஹீரோயினுக்கு எப்பெல்லாம் வந்து ஹீரோ ஞாபகம் வருதோ அந்த பிளேஸ்க்கு போவாங்க. அங்க வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ், ரெட் கலர் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும். அப்போ வந்துட்டு ஹீரோவோட பிரசன்ஸை ஹீரோயின் உணர்வாங்க. ஊருக்குள்ள யூ வந்து மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளூ பேர்ட் கூட வந்துட்டு சுத்திட்டே இருந்தது இந்த ஹீரோயின் தான். அப்போ அவளும் கண்டிப்பா டீமனா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து அவங்க அப்பா கேட்டு அவ டீமன்லாம் கிடையாது, அவ வந்து டிவைன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர் வந்துட்டு பயங்கர வறட்சியில இருக்கு. இப்போ கொஞ்ச காலமா மழையே பெய்யறது இல்ல. மழை வர வைக்கிறவங்க தான் வந்து டிவைன் லேடி. இந்த டிவைன் லேடி இந்த ஊருக்குள்ள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆருடம்ல சொல்லியிருப்பாங்க அரசவையில. இதனால அரசரே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறாங்க. ஹீரோயின் அப்பா சொல்றதையும் கேக்குறாங்க. ஹீரோயின் வராங்க அந்த பிளேஸ்க்கு. ப்ளீஸ் எங்க அப்பாவை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல உங்க அப்பா வந்து நீங்க தான் டிவைன் லேடின்னு சொல்றாங்க, மழை வர வச்சு காமிங்க, அதுதான் உங்களோட முதல் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது ஹீரோயினால உண்மையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவை கொன்றுவாங்க. அதனால சமாளிக்கிறதுக்காக ஓகே நான் ஒத்துக்கிறேன், இப்ப வந்துட்டு எங்க அப்பாவை வந்து போக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி பேக் கொடுக்குறாங்க. இல்லம்மா என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு அப்பா சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க போங்க, அதுக்கப்புறம் நான் இந்த பிளேஸை விட்டு தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அந்த பூஜைக்கான பிளேஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ரூல்ஸ் மட்டும் போடுறாங்க. எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோங்க, அந்த டைம்குள்ள மழை வரணும், இல்ல அப்படின்னா உங்களை இங்கவே கொன்றுவோம் அப்படின்னு. ஹீரோயினும் அவங்க அப்பா வந்து இந்த ஊரை விட்டு போறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்களோ அந்த டைமை சொல்றாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. மணி அடிக்கிறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க, பூஜை பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, இப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த யூஜி டவுனுக்கு மழை வர வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹெவன்ல இருக்க பிளேஸ்ல இருக்கிறவங்களாம் அந்த பிளேஸ்க்கு எப்போவோ மழை கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லவே இல்லை, மழையே வரல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாங்க. கூடவே லூ ஃபேங்கிங்குமே சப்போர்ட் பண்றாங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வருது அந்த யூஜி டவுனுக்கு வந்து சுத்தி ஷீல்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா அந்த குகைக்குள்ள பிளட் டிவல் இறந்துருக்கும் இல்லையா, அவங்க இறந்துருப்பாங்க. அந்த ஊரை வந்துட்டு ஃபுல்லா யூஸ் பண்ணாத மாதிரி ஷெல்டர் போட்டிருப்பாங்க. ஸோ இதனால தான் மழையுமே வரல. ஹீரோ, லூ ஃபேங்கிங் அப்புறம் அந்த ஹெவன்ல இருக்க ரெண்டு பேரும் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷீல்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அப்பதான் லூ ஃபேங்கிங் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஷெல்டரை யார் போட்டாங்களோ அவங்களோட நேம் சொன்னா அது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ ஹீரோயின் இருக்க பிளேஸ் காமிச்சா எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. இவ பொய் சொல்லியிருக்கா, இவ பண்ணதுனால மழைலாம் வரல, இவளை கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அந்த ராஜாவுமே உத்தரவு போட்டுட்டாங்க. அவளும் கீழே மண்டி போட்டு அவங்களோட அப்பாவை பத்தி நினைக்கிறாங்க. ஹீரோ கூட இருந்த மொமெண்ட்ஸ் அதை பத்திலாம் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோக்கு அப்பதான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ரூஃப்ல இருந்து அந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் பார்த்துருந்துருப்பாங்கல்ல, அந்த டைம்ல பிளாக் பாயோட நேமே வந்து அங்கே எழுதியிருக்கும். அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த நேமையும் ஹீரோவோட பிளட்டையும் சேர்த்து அந்த ஷெல்டரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஓப்பன் ஆகிடுது. இதனால மழையுமே யூச்சி டவுன்ல வர ஆரம்பிக்குது. எல்லாருமே ஹீரோயினை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்களோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணதுனால பயங்கரமா வீக் ஆகிடுறாங்க. லூ ஃபேங்கிங் தான் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பவர் ஷேர் பண்ணி. ஆனா இந்த யூ தான் இல்ல, இவ டீமன் தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவளையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த யூவோட ஃபேஸ்ல பயங்கரமா வரைஞ்சு விட்டுட்டு இப்படிதான் ஊருக்குள்ள சுத்துறதா இருந்தா சுத்தணும் அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. உங்க அப்பா வந்து பேலஸ்க்கு வந்துட்டாங்க, நீங்க எப்ப பேலஸ்க்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இல்ல எனக்கு புரியல, எதுக்கு நான் பேலஸ்க்கு வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அரசருமே சொல்றாங்க, இந்த விஷயம் தெரியாதா உங்களுக்கு, நோட்டீஸ்ல கூட இருக்குமே, யார் வந்து டிவைன் லேடியா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சில்வர் கோல்டோட சேர்த்து அரசருக்கு கான்குபைன் ஆக்கிருவாங்க அப்படின்றது. இதை கேட்டதும் ஹீரோயினுக்குலாம் பயங்கர ஷாக். நம்ம ஹீரோவோட ஞாபகத்திலே வாழ்ந்துடலான்னு பார்த்தா இப்படி நடக்குதே அப்படின்னு. இந்த விஷயம் ஹீரோக்குமே தெரிய வருது. பரவாயில்ல, அவ அங்கவே இருக்கட்டும், அப்போ வந்து அவ சந்தோஷமா இருப்பா, சந்தோஷத்தை தாண்டி அவ பாதுகாப்பா இருப்பா, அவ சேஃபா இருந்தாலே அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் லூ ஃபேங்கிங் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நீ வந்து சாதா ஒரு பூமியில இருக்க பொண்ணுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கே, வேர்த்து தானா, அப்படி என்ன லவ் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்குறாங்க. லூ ஃபேங்கிங் வந்துட்டு ப்ளூ பேர்டை லவ் பண்றாங்க தான், இருந்தாலுமே அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் வரல. ஸோ அப்படி அந்த ஸ்ட்ரகிள் வரும்பொழுது
இந்த லூ ஃபேங்கிங்க்குமே அந்த அர்த்தம் புரியும். ஹீரோயினுமே கான்குபைன் ஆகுறதுக்கான பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மின்மினி பூச்சை பார்த்து ஹீரோயின் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஓபன் பண்ணி விட ஹீரோ வந்துடுறாங்க. என்னால இங்க கான்குபைனால இருக்க முடியாது, தயவு செய்து என்ன எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இப்போ கூட ஹீரோயின் சேஃபா இருக்கணுன்றதுக்காக தான் ஹீரோ நினைக்கிறாங்க. சரி அதை விட லாஸ்ட் ஒன் டைம், ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன சிட்டி வால் கூப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அந்த ரூஃப்ல ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தாங்கல்ல அது. ஹீரோமே வந்துட்டு டிராகனா மாதிரி ஹீரோயினா கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த ஜென்மத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து டிராகனா பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு வருத்தமா இருக்கு. இதுதான் கடைசி இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அதை நினைச்சு. ரெண்டு பேரும் ஃபயர் கிராக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கான டைம் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் என்னை பார்க்காம மட்டும் விட்டுறாதீங்க, என்னை பார்க்க வச்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. நான் வருவேன், அதே நேரத்துல ப்ளூ பர்டியும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்ப அவங்களோட மேரேஜ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அழகா இருக்காங்க. ஆனா பயங்கர வருத்தமா இருக்காங்க. அவங்களுக்கான மேரேஜ்மே முடிஞ்சிடுது. ஹீரோயின் கூட தான் இப்ப ப்ளூ பேர்ட் இருக்காங்க. அவங்க ரூம்ல இருக்கும் பொழுது லூ ஃபங்கிங் வந்துட்டு பார்க்க வந்திருக்காங்க. பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைச்சு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பனிஷ்மெண்ட் தருவாங்க, அது பனிஷ்மெண்ட் மாதிரியே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமே நான் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதை வந்துட்டு லூ ஃபங்கிங்குமே கேட்டுட்டாங்க. உண்மையாவா, அப்படியா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல எஜ்மானி இல்ல எஜ்மானி அப்படின்னு சொல்லி ஓட ட்ரை பண்றாங்க. கீழே ஸ்லிப் ஆகி விழ போகும்பொழுது லூ ஃபங்கிங் அங்கிருந்து மறைஞ்சு ப்ளூ பேர்டை பிடிக்கிறாங்க. அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடிக்கிறாங்க. அப்படி ஆகும் பொழுது ஆக்சிடென்டலா ப்ளூ பேர்ட் வந்துட்டு இவங்கள கெஸ் பண்ணிடுறாங்க. நோஸ்ல தான். அதுக்கே பயங்கர ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்ததும் ப்ளூ ஃபங்கிங் மறைஞ்சிடுறாங்க. ப்ளூ பேர்ட்கெல்லாம் அதிர்ச்சியில அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹார்ட் படபடன்னு அடிக்குது. சேம் அதே நிலைமையில தான் லூ ஃபங்கிங்கும் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க வருவேன்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல அதனால. ஆனா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் ஹீரோவா காணோம். அந்த டைம்ல ரெட் கலர் பட்டர்ஃப்ளை வருது. அப்போ கண்டிப்பா ஹீரோ வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளைய ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு வால் கிட்ட போகுது. ஹீரோன்னு அழுதுகிட்டே, இப்ப கூட என்ன பார்க்க நீங்க வரல, சரி ஓகே, என்னோட பர்த்டே அப்போலாம் வந்துருங்க, நான் வந்து உங்களோட ப்ரெசன்ஸையாச்சும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை கிட்ட சொல்லுது. ஸோ பட்டர்ஃப்ளையும் பறந்து அந்த சைடு போக அங்கே தான் வந்து ஹீரோவுமே இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல, மனசால தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே 10 வருஷம் போகுது. ஹீரோயின் வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க சோகமா. இந்த அரசர் வந்துட்டு புதுசு புதுசா பொண்ணுங்களை கான்குபைனா வச்சுப்பாங்க, என்னெல்லாம் பேசக்கூட மாட்டாங்க. நான் உனக்காக தான் வருஷம் வருஷம் உன்னோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காகவே எப்படா வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்க, ஹீரோவை காமிக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து அந்த அரசர் கூட இருந்தா சேஃபா இருப்ப, ரிச்சாவும் இருப்ப, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இப்படியே ஹீரோயினுக்கு பர்த்டே வரும்பொழுது வருஷம் வருஷம் அந்த வால் கிட்ட போயிடுவாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸை மட்டும் ஃபீல் பண்ணுவாங்க, அதாவது ஹீரோ. அப்படியே காலங்கள் போக கொஞ்சம் கொஞ்சமாக இயர்ஸ்லாம் போகுது. இந்த ஜென்மத்திலையுமே வந்து ஹீரோவை நேச்சுரலாக இறந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினோட செகண்ட் ஜென்மமும் முடியுது. லூஃபாங் பிளேஸ்க்கு தான் வராங்க. இதுக்கு முன்னாடி அந்த வால்ல இருந்திருப்பாங்கல்ல, அப்போ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டான். ஹீரோயின் அந்த அரசரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, எனக்கு வந்துட்டு உனக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை பிடிக்கும், அவளை மாதிரி நீ இருக்க, அதனால தான் எனக்கு உன்னை பிடிச்சது அப்படின்னு போய் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போதான் சொல்றாங்க, முன்னாடி இருந்த பொண்ணும் நீ தான், இப்போ இருக்க பொண்ணும் நீ தான், ரெண்டு பேரும் ஒரே பர்சன் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. தென் இப்போ வந்து அந்த வாட்டருமே குடிக்க சொல்றாங்க. பாஸ்ட் எல்லாத்தையும் மறப்போம்ல அது. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே சொல்றாங்க. இல்ல நீ எங்க இருந்தாலும் நான் தேடி வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்கை வாங்குறாங்க. இவங்க பார்க்காத மாதிரி சைடில் ஊற்றிடுறாங்க. அந்த பாஸ்ட் மறக்கிறதுக்கான வாட்டரையுமே குடிக்கல ஹீரோயின். அந்த பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு, யூச்சி நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னோட ஃபேட்கான மாஸ்டரே நான் தான், இப்போதுல இருந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இதோட ஹீரோயினோட செகண்ட் ஜென்மம் முடிஞ்சிடுது. இப்போ வேற ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க, அரசவை மாதிரி இருக்கு. அங்க ஜென்ரலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, கேர்ள் பேபி தான். அந்த பேபி வேற யாரும் கிடையாது, ஹீரோயின். இந்த தேர்ட் ஜென்மத்துல ஜென்ரலுக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இதோட இந்த டிராமாவோட ஃபோர்த் பார்ட் முடியுது. ஹீரோ ஹீரோயினால இந்த ஃபர்ஸ்ட் ஜென்மம் செகண்ட் ஜென்மம் ரெண்டுத்துலயுமே சேர முடியல. இப்போ தேர்ட் ஜென்மத்துல பிறந்திருக்காங்களா, இதுல வந்துட்டு இவங்க சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க, அப்பதான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகும், அப்போ எனக்கு மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா பாய். அப்புறம் காமெண்ட்